Turn with me to Isaiah chapter 54 verse 3. எல்லாம் படிக்கலாம். ஏசாயா 54 அதிகாரம் படிக்கலாம். ஏசாயா 54 அதிகாரம் 3 வசனம் படிக்கலாமா? on count of ready 1 2 3 go. நான் வலதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகி என் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார். You will resettle the ruined cities is the promise that God is giving you this morning. I said you will resettle the ruined cities. பாழாய் கிடக்கிற தேசங்களை கர்த்தர் உங்கள் மூலமாக என் மூலமாக ஆண்டவர் அதை சீர் செய்ய போகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு 5 பேரை தொட்டு சொல்லுங்க, பாழாய் கிடக்கிற, சொல்லுங்க 5 பேரை தொட்டு சொல்லுங்க, பாழாய் கிடக்கிற, நல்ல சத்தமா சொல்லுங்க, பாழாய் கிடக்கிற. உங்களுடைய நான் இந்த மெடிடேஷன் கிங்டம் ரோரிங் எக்ஸ்பிரஷன் கொடுத்து கடந்த 4-5 மாதங்களை பேசி கொண்டிருக்கிறேன். எஸ்பெஷலி மெடிடேஷனை கொடுத்து நான் பேசி கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா 2-3 ரீகேப் டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னம்மா? திராட்சை செடி. வெரி குட். என்ன சொன்னேன்? திராட்சை செடினா ஆண்டவர் திராட்சை செடி, நாம் கொடிகள். வெரி குட். அப்புறம் என்ன சொன்னேன்னா, நான் என்ன நினைச்சாலும் திராட்சை செடியோட அங்கமா திராட்சை செடியா மாற முடியாது. அவரோட கிருபையினாலே நான் கொடியாக வைக்கப்பட்டிருக்கிறேன். நான் அவருடைய கிருபையினால கொடியாக வைக்கப்பட்டிருக்கிறதுனால திராட்சை செடியில் இருக்கிற எல்லா குணாதிசயங்களும் எனக்கு வரும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். ஓகே. அப்புறம் வேற என்ன கற்றுக்கிட்டோம்? என்னம்மா? ஜங்ஷன் பாக்ஸ். வெரி குட். ஜங்ஷன் பாக்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். வெரி குட். அப்புறம் ஓல்ட் டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட். என்ன சொன்னேன்? ஓல்ட் டெஸ்டமெண்ட்ஸில் நிறையா ப்ராமிஸ் இருக்கு, நியூ டெஸ்டமெண்ட்டில் ஃபேக்ட்ஸ் அண்ட் எக்ஸால்டேஷன் இன்விடேஷன் இருக்குன்னு சொன்னேன். அதுதான் சொன்னேன், நானே திராட்சை செடி, நீங்கள் என் கொடிகள்ன்றது வாக்கு தத்தம் கிடையாது, அது ஃபேக்ட். சம்படி சே அது ஃபேக்ட். லவுடா சொல்லுங்க, அது ஃபேக்ட். நம்ம என்ன கற்றுக்கிட்டு வரோம் அப்படின்னா, நான் இந்த பூமியில் சில ப்ராசஸ்லாம் ஏற்கனவே டிஃபைன் ஆகிருக்கு. ஒரு மனிதன் பணக்காரன் ஆவதற்கு இயேசு தேவை. சத்தமா சொல்லுங்க, இயேசு தேவை இல்லை. நான் ஒரு மனிதன் சுகமாய் வாழ்வதற்கு இல்லை ஹெல்த்தியா வாழ்றதுக்கு இயேசு தேவை இல்லை. இது ஏற்கனவே இந்த ப்ராசஸ் இருக்கு. நமஸ்கார. நித்திய ஜீவன், இந்த நித்திய ஜீவன் என்பது அவரை அறிகிற அறிவே நித்திய ஜீவன். கைகளை தட்டி அப்பா நன்றி சொல்லும் பாலாம். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம படித்து கொண்டிருந்தோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான சப்ஜெக்டை நான் பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். இந்த சப்ஜெக்ட்ல யார் என் கூட கை கொடுத்து விதைக்க போறான்னு பார்க்க போறேன். ஏன்னா இது கொஞ்சம் ஹார்ட் சப்ஜெக்ட். பக்கத்தில் சொல்லுங்க, ஹார்ட் சப்ஜெக்ட். கூட்டி கேளுங்க, ஆர் யூ ரெடின்னு கேளுங்க பாலா. என்னன்னா, நான் வந்து இந்த மெடிடேஷனை கொடுத்து தியானித்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, இது வந்து எல்லா சர்ச்சிலையும் எல்லா கிறிஸ்தண்டத்துலேயும் இது இருக்குது. இப்போ பாருங்களேன், நீங்கள் ஒரு மார்வாடி ஒரு கடை வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஏரியாவில் ஒரு 10 வருஷத்தில் அந்த ஏரியாவே அந்த மார்வாடியால் நிரப்பிடுவான். பார்த்துருக்கீங்களா? என்ன பாருங்க எல்லாம், நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா? ஒரு 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 ஐம் நாட் பீங் ரேசிஸ்ட் ஆர் சம்திங். அவங்க ஒரு இடத்துல வச்சாங்கன்னா அந்த இடத்த அப்படியே மாற்றிடுறாங்க. இப்போ ஒரு மலையாளி ஒரு கடை வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க அப்படியே. ஆனால் இது இந்த கிறிஸ்துவ சமுதாயத்தில் இது சாத்தியப்பட மாட்டேங்குது. இல்லைன்னா பாருங்கள், நம்ம ஒரு லாண்ட்ரி பிஸ்னஸ் வச்சுருக்குறோம். அதை நான் ப்ரொமோட் பண்ணுறேன். எல்லா பாஸ்டர்ஸ்டையும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் பிஸ்னஸ் நீங்கள் ப்ரொமோட் பண்ணி அவங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணி ப்ரமோட் பண்ணுறேன். நேற்று ஒரு பாஸ்டர் கால் பண்ண அவர்கிட்ட நாங்கள் வச்சு அவர் சொன்னார், மண்டே நீங்கள் நாங்கள் எம்ஓஐ சைன் பண்ணுறோம், நம்ம பண்ணலாம் பாஸ்டர்னு சொல்லிகிட்டே இருக்கப்ப பக்கத்தில் அவங்க ஒய்ஃப் பேசுகிறாங்க, அப்பா தயவு செய்து சர்ச்சில் இருக்க யாரையும் இதில் இன்வால்வ் பண்ணிடாதீங்க. சர்ச்சில் இருக்க யாரையும் தயவு செய்து இதில் இன்வால்வ் பண்ணிடாதீங்க. அவரும் ஆமாம் அதில் நான் தெளிவாக இருக்கேன், சர்ச்சிலேருந்து எவனையும் நான் எடுக்க மாட்டேன். இது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்குது. அன்றைக்கி நான் அண்ணனை பார்த்தப்ப அண்ணன் சொன்னார், அண்ணன்ட்ட கேட்டேன், என்னண்ணே டிரைவர் யாரும் இல்லையா? ஐயோ, இன்னமேட்டு சர்ச்சில் இருக்க எவனையும் நான் வேலைக்கு வைக்க மாட்டேன். நான் நேற்று ஜெரிட்டி ரூபின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன்.
இது உடைக்காம இந்தியாவில் ரிவைவல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. ஒரு இப்போ நாங்கள் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கிறோம், ஜெய் ஒர்க் பண்ணுறான். என்ன மேட்டர்னா, நாங்கள் எல்லாம் ப்ரொஃபஷனலாக ஒரு கான்டாக்டும் ப்ளஸ் ஆவிக்குரிய விதமாக ஒரு கான்டாக்டையும் நாங்கள் மெயின்டைன் பண்ணலைன்னா தென் வி வில் பி எ பிக் ஃபெயிலியர். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங்? நான் சொல்றது விளங்குதா விளங்கலையா? அப்போ ரொம்ப முக்கியம். இது ஒரு யூனிவர்சல். அன்னைக்கு அண்ணன் பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொல்கிறாரு, வராங்க 6 மாதம் இருக்காங்க போயிடுறாங்க, இதுக்கு பேசாமல் சர்ச்சில் இருக்க யாரையும் வேலை வைக்காமல் பேசாமல் அவுட் சோர்ஸ் பண்ணிடலான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு உண்மைத்தன்மை இல்லை கிறிஸ்தவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி நிறைய பாஸ்டர்ஸ் சொல்கிறத நான் பார்த்துருக்குறேன். இது எனக்கு இது அநேக நேரத்தில் நம்மள்ட்டையுமே இது உண்மையாக இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த லிரிக்காவில் நம்ம சர்ச்சு மக்கள் எல்லாம் சேர்த்து வைக்கணுன்னு இருந்தப்ப எல்லாருக்கும் ஒரு தயக்கம் இருந்துச்சு. கிட்ட போனால் முட்டை பகை அப்படின்னு உலகம் சொல்லுது. அதை நான் பிரேக் பண்ண ஆசைப்பட்டேன். ஆண்டவர் கிருபையில் டச்வுட் நம்ம பிள்ளைங்கள்லாம் லிரிக்கால சந்தோஷமாக இருக்கிறான். கைகளை தட்டி. அன்னைக்கு நான் ஒரு நாள் நைட்டு போனால் முத்தமிழ் வீட்டில் தோசை ஊற்றுறாங்க, வேற என்ன நிஷா வீட்டிலேருந்து சப்பாத்தி வருது, அப்புறம் லிசி வீட்டிலேருந்து ஏதோ சாப்பாடு வருது. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அதுக்கு தான் அங்கே சேர்த்து வச்சான். அங்கேயும் போய் நீ தனியாக அலுப்பாக இருந்தீன்னா நீ நரகத்தில் இருக்கிறதே பெட்டர். அங்கே என் கிறிஸ்தவர்களாகிய நம்மளால் நம்ம ஒவ்வொருத்தரும் புரிந்து கொண்டு சகித்து கொண்டு நாம் வேறு கம்யூனிட்டியில் மற்றவங்க இருக்கிறாங்க. ஒரு கம்யூனிட்டியில் போனால் ஒரு 1000 பேர் பிற மதத்தவர்கள் சேர்ந்து இருக்கிறாங்க. ஆனால் ஒரே சர்ச்சில் அது என்னன்னு எனக்கு புரியல. அந்த பாஸ்டர் சொன்னப்போ அவர் ஹி ஸ்பெசிஃபிக்கலி மென்ஷன், ஐயோ நம்ம சர்ச்சிலேருந்து ஆள் எடுத்தால் அவங்கள கண்டிக்கவே முடியாது, கண்டிச்சா சர்ச்சில் அது வெளிப்படும், இது கண்டிப்பாக மாறி ஆகணும். என்னுடைய செர்மனில் ஒரு கிளாரிட்டியை நம்ம இதை பெற்றுக்கொள்ளலாம். பட்டு இந்த செர்மனை நான் எடுக்கிறதுக்கு இந்த பர்டிகுலர் திங் தான் காரணமாக இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். சத்தமாக சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். கொஞ்சம் பைபிளை கீழே வச்சுக்கோங்க. 2-3 கேள்விகள் நான் கேட்க போகிறேன். இதுதான் இன்னையுடைய டாபிக். Are you in control? Somebody say, are you in control? We are talking about expansion. பாருங்க, நீங்கள் நம்ம மெசேஜ் கேட்குற அளவுக்கு எவ்வளவோ சுகமான மெசேஜ்கள், எவ்வளவோ ஆச்சரியமான மெசேஜ்கள் எங்கே திரும்பினாலும் ஃபேஸ்புக்கை எடுத்தாலே பாஸ்டர்ஸ் பேசுகிற மெசேஜை கேட்டு அது உண்மையாக இருந்திருந்தா இந்நேரம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு கடன் இல்லாமல் இருந்திருக்கணும். அல்லேலூயா. கரெக்டாக இல்லையா? இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவங்கள்ட்டையும் கடன் இருக்கக்கூடாது, ஒருத்தனுடைய வீட்லேயும் பிரச்சனை இருக்கக்கூடாது, ஒருத்தனுடைய வீட்லேயும் ப்ராப்ளம் வியாதி இருக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லையே, தாறுமாறாக தான் இருக்கிறோம். அப்போ there is something wrong. பக்கத்தில் பேருங்க, சம்திங் ராங். சத்தமாக சொல்லுங்கள், சம்திங் ராங். நான் 2-3 கேள்வி. ஆர் யூ இன் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் மைண்டு? தள்ள கேள்வி சொல்லுங்க, ஆர் யூ இன் கண்ட்ரோல்? அப்படியே தள்ள கேவிச்சுக்கோங்க. நான் கேட்குற கேள்வியெல்லாம் நீங்கள் கண்ணை திறந்து என்ன பாருங்கள். உடனே சோத்திரம் சந்திரம் மல்லான்னு போயிடாதீங்க ஜபத்துக்கு. உங்கள் கண்களை என்னை நோக்கி பாருங்கள். ஆர் யூ இன் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் மைண்ட்? ஏபிள் டு திங்க் ரைட், ஏபிள் டு மெடிடேட், ஏபிள் டு ப்ரே, ஏபிள் டு செட் ப்ரையாரிட்டி ரைஸ், able to speak right, able to trust God in all situation, able to have faith. என்னால் சரியான காரியங்களை திங்க் பண்ண என்னுடைய மூளையை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் போன வாரம் சொன்னேன், உங்கள் கை காலெல்லாம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிடும், ஆனால் உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் எத்தனை பேர் இந்த மெசேஜை கேட்குறீங்கன்னு தெரியல. மெசேஜ் கேட்காதவங்களாம் கை தூக்கி ஒரு அல்லே சொல்லும் பார்க்கலாம். பரவாயில்ல, உங்களுக்கே நீங்கள் கை தட்டிங்க. வெரி குட். மேக் சம் நாய்ஸ். ஐ எம் சோ ஹாப்பி அபவுட் தட். குட். இதுதான் முதல் வெற்றி இந்த வருஷத்தில். அல்லேலூயா. அப்போ என்னுடைய மைண்டை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுதா?
என்னோட வாயை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுதா? என்னுடைய எனக்குள்ள இருக்க ஃபெய்த்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுதா? என்னால் சரியாக பேச முடியுதா? அடுத்து என் பாடியை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுதா? சாப்பாடு, தூங்குறது, வேலை பார்க்கறது, நடக்கிறது, என் பிபி, சுகர், என் பிஎம்ஏ என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுதா? நல்ல கவனிங்க, இன்னைக்கு சில காரியங்கள் நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். ஆர் யூ இன் கண்ட்ரோல் ஆஃப் மை ஃபினான்ஸ்? என் ஃபினான்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுதா? என் கரியரை, என் லைஃப் ஸ்டைலை, என் ஃபேமிலியை, ஃபார் எனிதிங் ஃபார் த மேட்டர் ஆஃப் த ஃபேக்ட். என்ன பாருங்கள், எல்லாருமே நம்ம இந்த கண்ட்ரோல்ன்ற வேர்டை வச்சு சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன? கண்ட்ரோல்ன்ற வேர்டை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் எது இருந்தாலும் மனசை தேத்துறதுக்கு நம்ம சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன? லவுடர் லவுடர் லவுடர். இப்படி வாய் வச்சு சொல்லுங்க, God is in control. நல்லா சத்தமா சொல்லுங்க, God is in control. எத்தனை பேர் God is in control சொல்றீங்களோ உங்க பைபிள்லாம் கீழே வச்சு 2 கையும் தூக்கி சொல்லுங்க, God is in control. How many believe that God is in control in your life? உங்க வாழ்க்கையில God கண்ட்ரோலா இருக்கான்னு எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல சத்தமா சொல்லுங்க, God is in control. சத்தமா சொல்லுங்க, God is in control. அப்படி கை தூக்குங்க, God is in control. கை கீழே மேலே வைக்கலாம், God is in control. கரெக்டா? இதில் எத்தனை பேருக்கு கடன் இருக்கு? கடனே இல்லைன்றவங்க கீழே போட்டுருங்க. கடனே இல்லைன்றவங்க கீழே போட்டுருங்க. வியாதியே இல்லைன்றவங்க கீழே போட்டுருங்க. இல்லை வியாதி இருந்தால் மேலே தூக்கிடுங்க. பிரச்சனையே இல்லைன்றவங்க கீழே போட்டுருங்க. எந்த பிரச்சனையும் இல்லைப்பா அப்படின்றவங்க கீழே போட்டுருங்க. இல்லைன்னா கை தூக்கிடுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, போராட்டமே இல்லை, மனசு நிம்மதியாக இருக்குது, எதிர்காலத்துக்கு கொடுத்த பயமே இல்லை, இதெல்லாம் இல்லை அப்படின்றவங்க கீழே போட்டுருங்க. மற்றவெல்லாம் தூக்கி வைங்க. இஸ் ரியலி God is in control? If God is in control, இப்போ கீழே போடுங்க. If God is in control, is he really in control? கேளுங்க, உங்களை பார்த்து God is in control சொன்னீங்களே, why are you in debt? God is in control சொல்றீங்களே, why are in sickness? God is in control சொல்றீங்களே, ஏன் உன் குடும்பம் உடைஞ்சிருக்கு? God is in control சொல்றீங்களே, இன்னைக்கு டைவர்ஸ் ரேட்ல 78% மேல கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. God is in control சொல்றீங்களே, இங்க ஒண்ணு வருஷம் வியாதியோடு மாதம் வியாதியோடு நம்ம வந்து கொண்டிருக்கோம். Is God is in really control? உன் புருஷன் கீழ்ப்படிய மாட்டேங்கிறான், பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டேங்குது, நாம் நினைச்சது செய்ய முடியல. ஃபினான்ஸ்ல நானும் வருஷம் எகவா ஈரே ஐஸ்வர்ய சம்மனர் பாட்டு பாடுறேன். இப்போ ஃபெய்த் டாக் வேற ஆரம்பிச்சிருக்கோம், நல்லதுதான். பட் am I is really God is in my control? உண்மையாலுமே இப்போ நீங்க பதில் சொல்ல போறீங்க, உண்மையாலுமே என் வாழ்க்கையில் ஆண்டவர் கண்ட்ரோலில் தான் இருக்கான்னா, இப்போ உண்மையாகவே ஆண்டவர் என் கையில் கண்ட்ரோல் இருக்கும். கை தூக்கும் பார்க்கலாம். 1 2. இப்போ பாருங்க, முக்காவாசி கை கீழே இறங்கிருச்சு. இப்போ சந்தேகம் வந்துருச்சு. I'll tell you, our God is a sovereign God in finance. He is a source. Our God is a Jehovah Rapha, the healer. He is in control of our health. Our God is a peacemaker, shalom. Yeah. But the matter of the fact, ஒரே ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. I want all of you to listen to me. உன் கண்களை விரிச்சு காதை கை வச்சு, God is always in control, but he doesn't always take control. I repeat again, புரிஞ்சுக்கோங்க. God is always in control, but always he doesn't take control. He always in control, but he always doesn't take control. ஆனால் சில பேருக்கு விளங்குது. அவர் என்னுடைய கண்ட்ரோல்னா கரெக்டாக தமிழ் வேர்டு என்ன? ஆளுகை வச்சுக்கலாமா? கட்டுப்படுத்துது, ஆளுமை செய்து வச்சுக்கலாம். ஆண்டவர் என் வாழ்க்கை மேலே எப்பொழுதுமே கட்டுப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார். அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் நான் இருக்கிறேன். ஆனால் எப்பொழுதுமே அவர் என்னை கட்டுப்படுத்துவது இல்லை. ஐ மேக் இட் கரெக்ட். என்ன அவர் கட்டுப்பாடுக்குள்ள தான் வச்சிருக்கிறாரு. ஆனால் எல்லா நேரமும் என்னை அவர் கட்டுப்படுத்துவதில்லை. He is in control of my life always, but always he doesn't take control.
இதான் நீங்க புரிஞ்சுக்கணும். You know, God is in control of my body. Okay? You will astonished to know I was 59 kg weight for more than 15 years. 60 கிலோ வெயிட்ல நான் 15 வருஷத்துக்கு மேல இருந்தேன்னா உங்களால் நம்ப முடியாது. இன்னைக்கு இவ்வளோ வெயிட் இருந்தாலும் நான் ஆக்டிவாக இருக்கேன், அதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் ஐ வாஸ் அண்டர் 60 பிகாஸ் நான் வெயிட் லிஃப்ட் பண்ணியிருக்கிறேன் அண்டர் 60ல பல வருஷங்கள் இருந்திருக்கிறேன். பட் நவ் ஐ ஹவ் டச்டு 100. எல்லாம் பாருங்க, இஸ் காட் இஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் மை பாடி ஆர் நாட்? எஸ் ஆர் நோ? He is in control, but he had not stopped me of eating KFC chicken and drinking Coca-Cola. You understand what I'm saying? ஆண்டவர் கண்ட்ரோல தான் இருக்காரு. ஆனா என் கையை பிடிச்சி நான் யூகேல இருக்கிறப்ப டெய்லி KFC சிக்கன் சாப்பிட்டதையும் குண்டாம் கோலா குடிச்சதையும் அவர் தடுத்து நிறுத்த மாட்டார். என்னுடைய இந்த ஒபிசிட்டிக்கு காரணம் இட்ஸ் நாட் God is not in control, I have gone out of control. God will not always take control of your life, but God is in control. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? God is in control, brother. Really? Yes, God is in control, but are you allowing him to take the control of your life is what matters. நீ எந்தெந்த ஏரியால ஸ்டக் ஆயிருக்கிறியோ அந்தந்த ஏரியால God is in control, but God is not in charge as a control. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, God is in control. சத்தமா சொல்லுங்க, God is in control. சத்தமா சொல்லுங்க, God is in control. என்ன கவனிங்க எல்லாரும், God will let you to do anything that you want. நல்லா 2 மணிக்கு பிரியாணி, நைட்டு 2 மணிக்கு, காலைல பகல்ல பிரியாணி, ஃபிஷி ட்ரிங்க். இப்போ நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறேன் பை காட்ஸ் கிரேஸ். அதெல்லாம் ஆண்டவர் தடுக்க மாட்டார். He will, நல்ல கவனிங்க, He will let you to watch reels for 8 hours a day, but He is in control of your life. நான் போன வாரம் சொன்னேன், இந்த மொபைல் ஃபோனை என்னால் பார்க்காம இருக்க முடியல 10 நிமிஷத்துக்கு மேலனா, யூ ஹாவ் அ சீரியஸ் ப்ராப்ளம், சீரியஸ் மெடிக்கல் கண்டிஷன் தட் ஹாஸ் டு பி கியூர்டு. உன் மைண்டு, மூளை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு, மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. என்னால் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் என் மொபைல் பார்க்காம என்னால் இருக்க முடியல அப்படின்னா, உன்னுடைய மைண்ட் நான் எனக்கு இதை தியானிச்சிட்டு இருக்கப்ப ஒரு காரியத்தை நம்ம, ஆண்டவர் கண்ட்ரோலாக உன்னோட மொபைலில் இருக்கிற அப்படின்னு ஃபேஸ்புக் பார்த்துட்டு ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களே? எத்தனை பேருக்கு இப்போ மெசேஜ் பார்த்துருக்கீங்க? யூஆர் ஆல் காட் அப் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும்ல. என்ன வரும்? யூஆர் ஆல் காட் அப் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும் தெரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இளவை நீ ஏற்கனவே பார்த்துட்டேன்னு அர்த்தம். You get me what I'm saying? You are all caught up அப்படின்னா நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு நினைக்கிறோம். It is a way, even FB or Insta warning that you are spend useless time. FBயே சொல்லுது, நீ ஏற்கனவே இந்த காரியத்தை பார்த்துட்டடா, திருப்பி பார்க்காதன்னு சொல்லி FB மூலமாவே ஆண்டர் வான் பண்ற மாதிரி. நம்ம அது என்ன தெரியுமா பண்ணுவோம்? ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். God is in control. இது மாதிரி தான் ஒவ்வொரு ஏரியாலையும். ஒரு பழைய காருக்கு புது கார் விலைக்கு செலவு பண்ணக்கூடாது. God is in control. பழைய வீட்டுக்கு புது வீட்டை விட அதிகமாக செலவு பண்ணக்கூடாது. God is in control. உன் பிள்ளைங்க வளர்ப்புல God is in control. ஆனால் ஆண்டோடைய சமூகத்தில் நீ வைக்கிறியா, நீ ஜெபம் பண்றியா? தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். உன் சொல்லவா, எத்தனை பேருக்கு என்னால் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இப்போ விட்டீங்கன்னா 1 hour ஜெபம் பண்ண முடியும்னு சொல்றீங்க? கைதி காட்டுங்களா? 1 hour I have no problem whatsoever, I can put everything out and can pray. ஆண்டவர் தான் சாட்சி.
If you can't coordinate your mind, then I'm telling you, you are in a very serious condition. Forget about expansion. அதெல்லாம் தள்ளுங்க. இருக்கிற காரியத்தை உங்களால காப்பாத்திக்க முடியாது. Are you control of your mind? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, are you control of your body? You are not able to see after 6 o'clock on a Sunday morning. I'm telling God is in control your life. அன்னைக்கு 8 மணி சர்வீஸ்க்கு 7:30 மணி வரைக்கும் எனக்கு தூக்கம் வருதுன்னா, you are controlled by devil. Yes, God is in இந்த வார்த்தையை நம்ம வந்து ரொம்ப ஈஸியா சொல்றோம். Yes, God is in control of your finance, but is God is in charge and controller of your finance is a question mark. எல்லாத்தையும் பண்ண வேண்டியது, அப்புறம் மூஞ்சிக்கு வச்சுக்க வேண்டியது. Is God, வேலை கிடைக்கவே இல்லை, how much time that you spend to educate yourself? God is in control. Somebody say God is in control. அதமா சொல்லுங்க, God is in control. எனக்கு தெரியும் இன்னைக்கு யாருமே என்கிட்ட வந்து கை கொடுக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். Many times, somebody say many times. Louder, many times. சத்தமா சொல்லுங்க, many times. Many times. ஒன்னு சொல்லவா, என்னை பாருங்களேன், எல்லாம் என்ன பாருங்க, முடிந்தவர்கள் நில்லுங்க. இந்த the walk with God, கிறிஸ்டியன் லைஃப்ல மெச்சூரிட்டி அவருடைய ரிலேஷன்ஷிப்ல ஆகிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? கேளுங்க, ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப்ல மெச்சூரிட்டி ஆகிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிறது? பதில் சொல்லுங்க பாக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் ஆண்டவருக்குள்ள வளர்றேன்னு சொல்லி ஏதாவது பதில் சொல்லுங்க டக்குன்னு. என்னம்மா? சரி, அப்புறம் சிச்சுவேஷனை எப்படி? டோன்ட் கெட் பேனிக். எப்படி? இப்படி இந்த ஐ வில் புட் திஸ் கொஸ்டின் திஸ் வே அரவுண்ட். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் அ ஆன்சர் ஃப்ரம் காட். ஓகே, நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காரியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆன்சருக்காக. 10 வருஷம் வளர்ந்துருக்கேன், இப்போ நான் வெயிட் பண்ணுறேன் அதே ஆன்சருக்காக. நான் மெச்சூர் ஆயிருக்கேனான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நோ நோ மர்மர். வெரி குட். அப்புறம் தட்ஸ் ஒன் குட் ஆன்சர். ஸோ 10 வருஷம் முன்னாடி ரொம்ப நான் மர்மர் பண்ணிட்டு இருந்தேன், வெயிட் பண்ணுறேன், ஆனால் பெருசாக மர்மர் பண்ணல. ஓகே, அப்புறம் இப்படி ஐ வில் புட் த கொஸ்டின் லிட்டில் மோர் கிளியர். வாட் இஃப் ஐ எம் நாட் கெட்டிங் அன் ஆன்சர் ஃப்ரம் காட்? ஹவ் ஐ ஹவ் ரியாக்டட் 10 years பிஃபோர், ஹவ் ஐ எம் நவ்? இப்போ பதில் சொல்லுங்க. மெய்யாலுமேவா இப்போ நம்ம சொல்கிறோம்? இது வந்து இன்னைக்கு உங்களுடைய கேரக்டருக்கு இது பொருந்தது, சோதரத்துக்கு ஒருவேளை ராஜ்குமார் ஒரு சில வேலை, பட் ஜென்ரலாக சொல்கிறேன், இட் இஸ் நாட் த கேஸ் இன் ஆல் த சிச்சுவேஷன். ஐ எம் ஆஸ்கிங் ஹவு யுவர் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வித் காட் மெச்சூர் ஆகிருக்கிறதுக்கு எப்படி தெரியுமா? ஒரு நிமிஷம் எல்லாம் எந்திரிச்சிருங்களேன். லெட் திஸ் வேர்ட் கோ டு யூ. இது வந்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணோம், பட் லெட் இட் கோ இன் யுவர் ஹார்ட். த க்ளோசஸ்ட் ரிலேஷன்ஷிப் வித் காட் எப்பன்னா, என்ன பாருங்க, யூ வில் ஹாவ் லெஸ் ஆன்சர்ஸ் பட் மோர் கொஸ்டின்ஸ். ஐ செட் யூ வில் ஹாவ் லெஸ் ஆன்சர்ஸ் அண்ட் மோர் கொஸ்டின் ஃப்ரம் காட். ஹலோ, இருக்கீங்களா? தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, பெரிய ரெவலேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். யூ வில் ஹாவ் லெஸ் ஆன்சர்ஸ் ஃப்ரம் காட் பட் யூ வில் ஹாவ் மோர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் காட். உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஆண்டவருக்குள்ள பயங்கரமாக வளர்ந்துருக்கு அப்படின்றது எப்போ தெரியுமா தெரியும்? யூ வில் ஹாவ் லெஸ் ஆன்சர்ஸ் ஃப்ரம் காட் அண்ட் யூ ஹாவ் மோர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் காட். I will explain you how. I said you will have less answers from God
and more questions. இப்போ வந்து நான் இன்னொரு கொஸ்டின் கேட்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு பி டு யூ ஹானஸ்ட் வித் யூ, ஹானஸ்ட் வித் மீ. அண்ணே, உண்மையாலுமே எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும், எவ்வளோதான் மிராக்கிள் இருந்தாலும், எனக்கு எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்க தான் செய்யுது. ஐ வாண்ட் டு see your hands. கை தூக்கி காட்டும் பாலாம், வெக்கப்படாமல். நம்ம பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. பயம் இருக்க தான் செய்யுது. என் கரியரை குறித்து பயம் இருக்குது, என் வேலையை குறித்து பயம் இருக்கும்லாம் கை தூக்குங்க. நல்லா கை தூக்கும் பாக்கலாம். குட் குட் குட். யூ ஆர் பீங் ஹானஸ்ட். ஹானஸ்ட் பீப்புளை தான் ஆண்டவர் பிளஸ் பண்ணுவார். பீங் ஹானஸ்ட், பீங் ஹானஸ்ட் இஸ் த ஒன்லி வே டு ரிசீவ் த பிளஸிங். 2 கை தூக்கி காட்டும் பார்க்கலாம். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூடா. பாருங்க, அப்படியே கை தூக்கி வச்சிருங்க. ஐ வாண்ட் டு ஆன்சர் யூ. த பெஸ்ட் or the most easier way to understand your relationship with God is, நல்ல கவனிங்க. எத்தனை இப்படி இன்னொன்று கேட்குறேன், உன் கை கீழே போடுங்களேன். எத்தனை பேர் என் ஜபத்துக்கான பதிலை நான் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்? கை தூக்கும் பார்க்கலாம். என்ன காரணமாக இருக்கலாம், கல்யாணமாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், இதாக இருக்கலாம். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் an answer from God. Be honest. 2 கை தூக்கி காட்டிடுங்க. எல்லாம் கை தூக்கிடுங்க. I know I'm definitely speak to somebody this morning. I'll tell you, அப்படியே கை தூக்கிடுங்க. நீங்கள் ஆண்டவரோடு உறவிலே மேம்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவர் உங்களோடு பதிலை பேச மாட்டார், திருப்பி ஒரு கேள்வி கேட்பார். Hallelujah. I'll give a small example. This will blow your mind. It has blown my mind. Let's go to Exodus chapter 4 verse 1. Believe me, it's going to change your life today. Seriously. Exodus chapter 4 verse 1. நின்னு எல்லாம் வாசிக்கலாம். இந்த வார்த்தையை நின்னு கேளுங்க. முடிந்த அளவு எல்லாம் நின்னு கேளுங்க. ரெடியா? படிக்கலாமா? on count of 1 2 3 go. அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிகொடார்கள். முடிச்சு. Moses said, what if they don't believe? பாருங்க, என்ன எல்லாம் பாருங்க, என்ன சொல்றான்? ஒருவேளை அவர்கள் என்னை, என்ன பாருங்க, what if they don't. கவனிங்க, எல்லாம் நான் பார்க்கணும். பார்க்குறீங்களா? what if they அப்படின்னு வந்தாலே உன் வாழ்க்கை உன் கையில் இல்லைன்னு அர்த்தம். ஐயோ, என் ஆஃபீஸில் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, என் சொந்தக்காரங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க. இன்னைக்கு சர்ச்சில் இப்படி மெசேஜ் கொடுத்தா அந்த பிலீவர் அந்த நம்ம சர்ச்சில் அதெல்லாம் கிடையாது. சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு. வாட் இஃப் தே, இந்த வருஷமும் என்னுடைய குழந்தை தள்ளி போகுது, கல்யாணம் தள்ளி போகுது, வேலை இல்லாமல் இருக்கு, இதில் இருக்கிறேன், அவங்க என்ன நினைப்பாங்க நீங்கள் நினச்சாலே உங்கள் வாழ்க்கை உங்கள் கண்ட்ரோலில் இல்லைன்னு அர்த்தம். ஹலோ, இருக்கீங்களா? நான் சொல்லுறது எத்தனை பேருக்கு புரியுது? வாட் இஃப் தே அப்படின்ற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வந்தாலே நாசமாக போச்சுன்னு அர்த்தம். எங்கள் அப்பா இந்த கேள்வி கேட்டுறது. இப்போ வந்து கொஞ்சம் ஏன் அங்கே அவ்வளோ கூட்டமாக இருக்கீங்க, வாங்க இந்த பக்கம் வாங்க. ஒரு சர்ச்சு மாதிரி நில்லுங்க. ஜோனா இங்கே வந்து நில்லு. இப்போ ஜெர்னாஸ் வந்து என்கிட்ட சொல்கிறான், வாட் இஃப் ரீஜன் 6, இப்போ நாங்கள் வந்து ரீஜன் 5லேருந்து யோவானின் நிஷாவையும் எடுத்து ரீஜன் 3ல் போட்டோம். பெரிய கலவரமே நடந்துச்சு அந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு. ரூபின் சொன்னான், இப்போ தானே அவங்க வந்து ஒரு குடும்பமாக காரியம் செய்கிறாங்க, ஜெரு நாசனை அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு அப்புறம் கனத்த மனத்தோடு தான் சேச்சிக்கு பயப்படுறாங்க, அவங்களுக்கு பயப்படுறாங்க, எல்லாம் கனத்த மனத்தோட. அப்போ இப்போ ஒரு காரியத்தை வந்து நான் சொல்கிறேன் ஜெருட்ட. ஜெரு என்கிட்ட சொல்கிறான், வாட் இஃப் ரீஜன் 6 அப்போலோ அப்படின்னு சொல்லி ஏதாவது சொன்னால், நான் வந்து என்ன சொன்னா அப்படின்னு கேட்டேன்னா
அந்த பர்டிகுலர் மேட்டருக்கு கண்ட்ரோலே இல்லாமல் போயிடும். எனக்கு கவனிங்க, நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இஃப் யூ, எங்கள் அப்பா எப்படி மோசஸ் இஸ் சேயிங் வாட் இஃப் தே அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா கவனிங்க. தோஸ் ஹூ ஃபியர் ஃபார், எத்தனை பேர் ரிசர்ச்சனுக்காக பயப்படுறேன்? கைத்து காட்டும் பார்க்கலாம். நான் ரிசர்ச்சனுக்காக பயப்படுறேன். ஐயா, ரிசர்ச்சன் உங்கள் வேலையை ஒரு தூக்கிறேன் தெரியுமில்ல. எவ்ரிபடி இங்கே இருக்க ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி நம்மளுக்கு வந்து வேலையை, apart from certain times, if you work more than 6 o'clock, you fear for your job. நீ வெளியே சொல்ல வேணாம். Apart from certain times, if you are not able to come out of your job after 6 p.m, I'm telling you, you are fearing for your job. And if you go to work on Saturday, Sunday, you are a demon. Unless otherwise, the schedule இருக்கறதலாம். You need to, I worked as a corporate vice president. I have set boundaries that people will not come to me after 6:30 every day. And Saturday and Sunday, nobody dares to call me. Because I don't have any fear for my job. Allah கவனிங்க. What if, somebody say what if. சொல்லுங்க, what if, somebody say what if. மோசஸ் ஆண்டவர்கிட்ட சொல்றான், what if they. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லிருக்குன்னா, யார் என்ன சொல்லுவா? ஆரன் ஏதாவது சொல்லுவானா? யோசுவா ஏதாவது சொல்லுவானா? எந்த ட்ரைப் அப்படி கேட்கல. ஆண்டவர் திரும்ப ஒரு கேள்வி, இதுதான் சொன்னேன், உங்க ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோடு திக்கா இருந்துச்சு. ஏன்னா பிதாவை முகமுகமாய் பார்த்த ஒரே மனிதன் மோசே. அவன்கிட்ட இப்படி ஒரு திக் ரிலேஷன்ஷிப் இருந்தனால அவர் வந்து அழகா திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்படியே தொடர்ந்து படிமா. என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். கர்த்தர் அவனை நோக்கி, கையில் இருக்கிறது என்ன என்றார். Listen to me. Moses is asking, what if they don't? What if அப்படினு கேக்குறாரு. ஆண்டவர் கேக்குறாரு, what you have. கேளுங்க, சொல்லுங்க, what if. God says what you have. என்ன பாருங்களேன், அல்ல என்ன பாருங்க. What if they is out of my control. அதை தான் ஆண்டவர்கிட்ட மோசே முறையிடுறான். ஆண்டவர் அவன் கண்ட்ரோல்ல இல்லாம இருக்கிற காரியத்திற்கு பதில் அளிக்கிறப்ப ஒரு கேள்வியோட சொல்றாரு. அந்த கண்ட்ரோல் இல்லாம இருக்க காரியத்தை பத்தி ஆண்டவர் பேசல. What you have in your hand, what is in control. எனக்கு ஒரு பெரிய தெளிவு ஆண்டவர் கொடுத்தாரு. என்னன்னா, என்னுடைய கண்ட்ரோல்ல இல்லாம இருக்க காரியத்தை குறித்து ஆண்டவருக்கு கவலை இல்லை. உன் கையில என்ன இருக்கு, அந்த கண்ட்ரோல்ல இருக்கிற காரியத்தில் நீ கான்சன்ட்ரேட் பண்ணா போதும். அதை வச்சு உனக்கு கண்ட்ரோல் இல்லாத காரியத்தை ஆண்டவர் சரி பண்ணுவார் இயேசுவின் நாமத்தினால. இப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வந்து சான்ஸ் ஆஃப் யூ பிகம் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை இந்த ரிசெஷனுக்கெல்லாம் பயந்தீங்கல்ல, it is true. What if recession comes on 2025? But God says, what you have in your hand is a time right now where you can update yourself, where you can learn more, where you can pray to God more, where you can actually become a technically highly competent person. இது நீ சரியா இருந்தா எந்த ரிசெஷன் வந்தாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா இது செய்யாம வேலை போன பிறகு அழுதுகிட்டு God is in control சொல்லாத. நான் சொல்றது விளங்குதா விளங்கலையா? What is in your control is what God is more interested than what is not in control. நம்முடைய பிரச்சனை எல்லாம் we put blame on what if they. ஹலோ, இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க? நான் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நிஷாட்ட சொன்னேன், இதை படின்னு. ஒருவேளை அதை படிச்சிருந்தானா இன்னைக்கு வேற லெவலில் வேலைக்கு போயிருப்பா. நான் உரிமையாக அவளை கண்டிக்க முடியும். Now it is a neck to neck position.
ஸோ வாட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்? கைத்தட்டி சொல்லுங்க, வாட் இஸ் இன் மை ஹேண்ட். நம்மளுக்கு என்னன்னா ஏதாவது அப்படியே திறந்துக்கிட்டு கொட்டணும், கொட்டாது. உன் கையில் இருக்கிற இப்போ பாருங்க, ஒருவேளை நான் வந்து இந்த மாதம் காணிக்க போட்டேன்னா அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்படி இல்லை. நான் ஒரு டெஸ்ட்மனி ஜெருட்ட ஷேர் பண்ணேன். எனக்கு போன வாரம் முழுதாக இந்த நம்ம ஜூடா ஜெவ்ஷு அண்ணனோட வருவாப்ல, ஜூடா ஜெபத்தோட்டம் அப்பா கூட பாடுவான். அவனை ஆண்டவர் காட்டிக்கிட்டே அவனை பிளெஸ் பண்ண சொல்கிறாரு. பிளெஸ்ஸிம்னு. இந்த மாதம் கொஞ்சம் ஃபினான்ஷியலி வெரி டைட். ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் lakhs of rupees ஃபார் மை சிஸ்டர்ஸ் டாட்டர்ஸ் வெட்டிங். அப்புறம் இன்னும் 2-3 விஷயத்துக்கு போனதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாகிடுச்சு இந்த மாதம். போன வாரம் அவனை பிளெஸ் பண்ண ஆண்டவர் காட்டிகிட்டே இருக்கார். அது இல்லாமல் என்றைக்குமே என்கிட்ட ஒரு பாஸ்டர் காசு கேட்க மாட்டார். டே இந்த கதவை திறந்துங்க, வெளுக்க போகிறேன் பாரு, ஜோஹானா யாருங்க நிற்கிற, எல்லாம் உள்ளே வாங்க, ப்ளீஸ் கம் இன், தேங்க்யூ, நீங்கள் எல்லாம் திரும்பி பாருங்கள். அப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட, பாஸ்டர் ஒரு நாளும் அவர் என்கிட்ட கேட்டதில்லை, வாயை திறந்து எனக்கு வந்து ஒரு 25,000 கொடுங்கன்னு கேட்டார். ஐ கேன் நெவர் சே நோ டு ஹிம் அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு பிளஸ் ஜூடா. எனக்கு கையில் சுத்தமாக காசு இல்லை. லிட்ரலி யூனோ ஃபியூ தௌசண்ட்ஸ் வேர் வித் மீ. அப்போ வந்து அந்த டைமில் ஒருத்தருக்கு நான் வந்து கொஞ்சம் காசு கொடுத்துருந்தேன். அவருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கேட்க ரொம்ப, நான் அப்படி கேட்க மாட்டேன் யார்ட்டையுமே, கொடுத்துருந்தாலும் அவங்க கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். வாய் திறந்து நான் கேட்டேன், நான் இது மாதிரி காசு தேவைப்படுது கொஞ்சம். இன்னும் 50,000 இஸ் வாட் ஐ given to him. ஓகே, the next minute I was blessed with 1 lakh. எனக்கு என்ன சொன்னார்னா அந்த பிரதர், நீங்கள் 50,000 ரூபா கொடுத்தீங்க, அதை நான் திருப்பி கொடுத்துட்டேன், இந்த 50,000 உங்களுக்கு நான் ஆஃபரிங்காக தரேன். இம்மிடியேட்டாக அந்த 50,000 அப்படியே நான் ஜூடாக அனுப்பிட்டேன். உங்களுக்கு மனசு இருந்தால் போதுங்க, காசு ஒரு மேட்ரு கிடையாது. அந்த எனக்கு இன்னொரு பாஸ்டர் கேட்டார், அவருக்கு 25,000 ரூபா அனுப்பிட்டு இவனையும் என்னால் 50,000 ரூபா பிளஸ் பண்ண முடிஞ்சு என் அக்கௌண்ட்லேயும் 25,000 ஆர்டர் வைக்கிறார். ஜூடா ஒரு மெசேஜ் போட்டிருந்தான், அண்ணே யூ ஆர் அன் ஆர்க்ஏஞ்சல் சென்ட் பை காட் டு பிளஸ் மீ. நான் வாட் இஃப்னு யோசிக்கல, வாட் இஸ் இன் மை ஹேண்ட். கிவிங்கில் தான் மேட்டர். நீங்கள் வாட் இஸ் இன் யுவர் ஹேண்டை நீங்கள் பிளஸ் பண்ணிங்கன்னா வாட் இஃப் ஆண்டவர் சரி பண்ணுவார் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. என்னைக்கு எப்போ காசு தேவையோ வாட் இஸ் இன் மை ஹேண்ட் நான் கண்ட்ரோலை நான் ஆண்டவர் கையில் கொடுக்குறப்ப வாட் இஸ் நாட் இன் மை கண்ட்ரோலை ஆண்டவர் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நான் சொன்னேன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். வாட் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல்? somebody say what is in control. எனக்கு வந்து உனக்கு நிறைய டைம் இருக்கு. ஆர் யூ ப்ரேயிங்? நான் அந்த பசங்களெலாம் திட்டிகிட்டு இருந்தேன் வேலையை மாற்ற சொல்லி. சொன்னேன், ஒரு ஆம்பளை பையன் ஒரு ஆம்பளை 5 மணி நேரத்துக்கு மேலே தூங்கக்கூடாது. இங்கே எத்தனை பேர் 5 மணி நேரத்துக்கு மேலே தூங்குறீங்க? 5 to 6 hours மேக்ஸிமம். அதுக்கு மேலே தூங்குறவன் ஆம்பளே கிடையாது. அல்லேலூயா. ஒரு லேடிஸ் ஒரு 7 to 8 hours தூங்கலாம், பிள்ளைங்க ஒரு 9 hours தூங்கலாம். இதெல்லாம் தாண்டி நீங்கள் தூங்குனீங்கன்னா, ஒருத்தன் கேட்டான், அண்ணே 10 மணி நேரம், நீ மனுஷனே கிடையாது, பண்ணி தான் 10 மணி நேரம் தூங்கும். ஏதாவது ஒரு நாள் தூங்கலாம், தட்ஸ் ஓகே, பட் நாட் எவ்ரி டே. அது யங் ஏஜில் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு சிலவங்களாம் நானும் ஜெரும் பேசிக்கிறோம். ஏண்டா நம்மள மாதிரிலாம் இவங்க வேலை, எனக்கு 50 வயசு ஆகுது, நவம்பர் வந்தா இங்கே இருக்கிற எல்லாரையும் காட்டில் அதிகமாக வேலை பார்க்குறேன் நான் தான், தெரியுமா? எனக்கு ஐ ஹாவ் அ கால் பை 3 o'clock in the morning, 4 o'clock sometimes, 5 o'clock in the morning. கண்ணு கெஞ்சும் தூக்கத்துக்கு. நான் இப்போ வேலை பார்க்கணும் அவசியமே கிடையாது. ஐ ஹாவ் எனஃப். வாட் இஸ் இன் மை ஹேண்ட், அதை நான் ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணேன்னா என்னால் வாட் இஃப்ன்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நீ இந்த வாட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்லேயே இந்த வயசுலேயே மல்லாக்கப்படுத்து அல்லாவை தொழுது 10 மணிக்கு தான் எந்திரிச்சுன்னா எப்படி உன் வாழ்க்கை சந்தோஷம்? அப்போ ஒன்றுமே அழுவ வேண்டியது, கர்த்தர் கண்டுக்கவே மாட்டேங்கிறார். எப்படி கண்டுக்குவார்?
படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கிறது கிடையாது. நேற்று ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நைட்டு 2 மணிக்கு இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் டீ குடிக்க போகிறோம். ஃபுல்லாக வாலிப பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க நடு ரோட்டில் சுற்றிட்டு இருக்காங்க 2 மணிக்கு. எடுக்க வீடியோ எனக்கு அப்படியே மனசு உடஞ்சிருச்சு. அவ்வளோ பிள்ளைங்க இங்கே சினிமா பார்த்துட்டு வந்து நிற்கிறாங்க. நான் சாம்கிட்ட சொன்னேன், தடி மாடுங்களாம் தூங்கிட்டு இல்லாமல் வாலிபர்களாக சேர்ந்து நைட்டில் ஒரு ப்ரேயர் வாக்கு போங்கடான்னு. I have seen people, drinking and smoking, including girls. இங்கே yesterday அங்கே போனால் வடகடையில் ஒரு பெரிய கும்பல் நிற்கிது நைட்டு. நம்ம பாருங்க, நேற்று 9 மணிக்கே தூக்கத்துக்கு போகலாம். சிலருக்கு ஆட்டம் வந்துடுது. என்ன வந்துடுது சொல்லுங்க? என்ன வந்துடுது? ஆட்டம் வந்துடுது. ரொம்ப டிசிப்ளினாக இருக்காங்களாமா. 9 மணிக்கே படுக்க போய் 9 மணிக்கு படுத்தா 4 மணிக்கு எந்திரிச்சு முழங்கால் போடணும். அப்படின்னா ஓகே. நீ 9 மணிக்கு படுத்து அடுத்த நாள் 9 மணிக்கு யாராவது வந்து எழுப்புற மாதிரி இருந்ததுன்னா உனக்கு ஐயோ. சத்தமா சொல்லுங்க, ஒரு அல்லையா சொல்லுங்க. இன்னைக்கு யாரும் முன்னாடி வர மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். இது மாறாமல் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கண்ட்ரோலா இருக்காருன்னு சொல்லாத. அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த சின்ன குழந்தை நைட் 2 மணிக்கு முழிச்சிருந்துச்சு, காலைல 7 மணிக்கு வந்து நிக்குது. லேர்ன் ஃப்ரம் ஹிம். ஜான் ஹைடர்னு ஒரு மிஷனரி இந்தியாவிற்கு வருகிறார். அவர் வந்து கீழே விழுந்து விழுந்து ஜெபம் பண்ண வரான். இந்த நெஞ்சில் அடிச்சு இப்படி ஆடி ஜெபம் பண்ண வரான். He brought so many souls to the kingdom. 50 வயதில் அவர் இறந்து போகிறார். டாக்டர் அவங்க பாடி எக்ஸாமின் பண்ணுறப்ப they found that his heart is shifted little bit to the right because of the agony and prayer he had. அப்படிப்பட்ட ஒரு 2 பேர் எல்எல்எம்ல எழும்பிட்டா இந்த இடம் ரட்சிக்கப்படும். உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல? எத்தனை பேருக்கு பிரச்சனை இருக்கு? கை தூங்க. எத்தனை பேர் பிரச்சனை இருக்கு? Still you have ample of time in your hand to pray. ஹலோ, இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு கடன் இருக்கு? Still you have ample of time to sow to the kingdom of God. Still you have time to work. எனக்கு 10,000 தான் சம்பளம், கடனை போகணும்னு சொல்லிட்டு மேலே பார்த்துட்டு கூடாது. அந்த 10,000 சம்பளத்தை எப்படி 50,000 மாற்றணும்னு பார்க்கணும். I have the ability in my hand. God has given you ability. இதை நீ சரி பண்ணினா உன் கடனை ஆண்டவர் நான் சொல்றேன், இங்க இருக்கிற பலருடைய கடனை ஆண்டவர் இந்த 2025 அடைக்க போகிறார் இயேசுவின் நாமத்தினால. இப்ப தலையில கை வச்சவங்க எல்லாம் God is in control சொல்லாதீங்க. God take control. Give your finance in his hand and study well. கிறிஸ்தவங்க பண்ற பெரிய முட்டாள்தனம், முட்டாளாவே இருந்து சோதிரம் சொன்னா பொத்துக்கிட்டு வராது. இன்னைக்கு அதான் நான் சொன்னேன், அந்த சர்ச்சு பார்த்து சொல்றாரு, ஐயோ சர்ச்சில் காலை வேலையா வைக்கக்கூடாது, வேலையும் செய்ய மாட்டான், உண்மையாகவும் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் சபை இருக்கு. அவர் அவங்க ஓன் பீப்புளை பார்த்து இது வந்து இட்ஸ் a common cry of every pastors. உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் உன் கையில் இருக்கிற அந்த காரியத்தை நான் பயன்படுத்த வேண்டும். கைதிக்குறலே சொல்லும்பாலாம். somebody turn to neighbor and say discipline your life. சொல்லும்பாலாம். சொல்லுங்க, discipline your life. ஹalleluya. உங்க பிள்ளைங்களை டிசிப்ளின் பண்ணுங்க. நீங்க முதல்ல டிசிப்ளினா இருங்க. ஹalleluya. பில்கிராம்ட்ட கேட்டாங்க, what is the best advice in parenting? எல்லாம் எதிர்பார்த்தாங்க, make your child to pray for half an hour, make your child to read the word of God half an hour. அவர் சொன்னாரு, be an example. What is in your hand? நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணினா உன் பிள்ளை ஜெபம் பண்ணும்.
நீ பைபிள் படிச்சா உன் புள்ள பைபிள் படிக்கும். நீ சபையில் வந்து வார்த்தையை ஒழுங்காக கேட்டினா உன் புள்ள வார்த்தையை ஒழுங்காக கேட்கும். நீ வந்து நைட் பேருக்கு வந்தீங்கன்னா உன் புள்ள பிற்காலத்து நைட் பேருக்கு வரும். நீ டான் பேருக்கு வந்தீங்கன்னா உன் பிள்ளை டான் பேருக்கு வரும். நீ இயேசுவை தேடினா உன் பிள்ளை இயேசுவை தேடும். இல்லைன்னா ஒரு நாள் வந்து என் புள்ள அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிட்டான்னு நீ சொல்லணும். அப்போ காட் இஸ் இன் கண்ட்ரோல் நான் சும்மா சொல்லுவேன். இருக்கீங்களா? இந்த 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 வாசப்படியில் நேற்று நைட் நான் பார்க்குறேன், ஒரு பொண்ணு வந்து பாட்டிலோடு குடிச்சிட்டு இருக்கு. இங்கே நிறைய பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்க. இங்கே எல்லா அப்பா அம்மாரும் நான் பயமுறுத்த விரும்புகிறேன். யுவர் சைல்டு is more invulnerable to be the one among person in 10 years from now to drink just before the church if you don't control what you have right now in your hand. உன்னுடைய பெண் பிள்ளையா இருக்கட்டும், ஆண் பிள்ளையா இருக்கட்டும், நான் வந்து சொல்லிட்டு போகலாம், உங்களை கர்த்தர் வாளாக்குவார், தலையாக்குவார், கை தட்டுங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லா குடும்பத்திலையும் டிவோர்ஸ் 80% வந்து நிற்கிது கிறிஸ்துவ குடும்பத்தில். I want to offend you by telling the truth. If you don't control what is in your hand in the age of 5, 7, 8 right now, another 3 years you will be never able to control your child. As a spiritual children, என்னோட ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் பண்ண எந்த தப்பையும் என் பிள்ளைங்க பண்ணக்கூடாது. Is it your prayer? அது பிரேயர் இருக்க கூடாது, உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டாட்டும். You want a roaring expansion? God is ready to do that. But are you praying every day? ஒரு half an hour if you don't have a prayer time. நான் நேத்து ஜெரி ரூபின் கூப்பிட்டு சொன்னேன், I myself gone back to the prayer that I had 10 years before. I have rescheduled and started praying more. ஜெபம் பண்ணுவேன், but I have gone much more now. ஜெபிக்கிறவனுடைய மனசுல ஒரு நாளும் ஒரு செகண்டும் பயம் என்கிற காரியமே வராது. உனக்கு பயம் இருந்துச்சுன்னா check your prayer life. If you are having a proper prayer life, அதான் என் கையில் கண்ட்ரோல் இருக்கு. It's in my control. I have prayer, that's my control. What is not out of control, I don't care because I am praying. எனக்கு என் பிள்ளைகளை குறித்தோ, சபையை குறித்தோ, காணிக்கையை குறித்தோ, வர வருமானத்தை குறித்தோ பயம் இல்லை. என்ன பாருங்களேன், சில காரியங்கள் நடக்கவே இல்லை. when I have my prayer life 1 hour 1 hour, இப்போ வந்து நான் ஒரு 2.5 hours 3 hours பழைய மாதிரி கொண்டு போகிறப்ப நான் முயற்சி செய்யாமலே பல காரியங்கள் நடக்கிறத பார்க்குறேன். அதுதான் வாட் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல், யூ ஜஸ்ட் புட் இன், அதை கண்ட்ரோல் பண்ணிங்கனாலே வாட் இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்லாம் நான் சொல்கிறேன் பாருங்களேன். சிலவங்க மார்க்கெட் சரியில்லை, இன்னொரு 2 வருஷம் போட்டு இல்லை. நீ உனக்குள்ள கண்ட்ரோலாக இருக்கிற உன் மைண்டை வச்சு நீ வந்து காரியங்களை சரிப்படுத்தி கொண்டு ஆண்டோட தொடர்பில் இருந்து உன்னால் முடிந்த எல்லா காரியங்களையும் பண்ணுறப்ப, நான் நேற்று யார்ட்டையும் சொல்லிட்டு இருந்தேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கடானா டைம் எடுத்து நான் சொன்னேன். ஐ மை செல்ஃப் அட்டெண்டட் இன்டர்வியூ லாஸ்ட் வீக். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஐ கிளியர்ட் அப்பாக் ஹெட் ஒரு கம்பெனியில், பெரிய கம்பெனி, salary is 1.75 crores. I cleared. ஆஃபர் லெட்டர் வாங்க நான் காட்டுறேன். ஐ ஜஸ்ட் இன்டர்வியூ போனேன், கிளியர் பண்ணிட்டேன். பட் ஐ செட் நோ டு தெம். எனக்கு ஒன்றும் தேர்ஸ்ட் இருக்குது கற்றுக்கணும்னு. உன் கையில் என்ன கண்ட்ரோல் இருக்கோ அதை நீ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நாட் லேசி. God will never bless people who are lazy and say God is in control. That will never happen. லேசியாக உட்காந்தே இருக்கீங்க பார்த்தீங்களா, எந்திரிச்சு இந்த கை கொடுக்காம இருக்காங்க, உங்களுக்குலாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். Moses asked God, what if they, எங்க அப்பா எவ்வளவு கிளவரா பதில் சொல்றாரு, what you have. என்ன கேட்குறான், அவர்கள் எனக்கு நீ என்கிட்ட தரிசனமானதை சொன்னா கேட்க மாட்டேன். அப்போ ஆண்டு உன் கையில் என்ன இருக்கு அதை கீழே போடு,
இந்த கொம்பை ஒன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, அதை கீழே போட்டு அது பாம்பா மாறும். கவனிங்க, என்ன உன் கையில என்ன இருக்கோ அதை ஆண்டவர் கையில கொடுத்தீனா உன் கையை விட்டு மீறி போற எல்லா காரியத்தையும் எங்க அப்பா பார்த்துக்கொள்வார் இயேசுவின் நாமத்தினால. I said, உன் கையில என்ன இருக்கோ அந்த காரியத்தை ஆண்டவர் கையில கண்ட்ரோல கொடுத்தீனா உன் கை மீறி போன காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு சொல்லவா? ஒரு நிமிடம் எந்திரிக்கலாமா? we are going to finish now. go to A major. இந்த பாட்டை பாடி பாடி நீங்களாம் நம்மளை ஃபுல் ஆக்க வேண்டாம். என் கை மீறி போனதெல்லாம் சொல்லுங்க, அடுத்து சொல்லுங்க. உம் கரத்தால். ரியலி? இப்ப நீ கேட்கணும், ரியலி? என் கரம் தவறியே மீ இழந்ததெல்லாம் உம் கரம். ஆமாவா? ஆமான்றவங்களாம் கை தூக்கி பார்க்கலாம். என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் அவர் கரம் தவறாமல் மீட்டுடுன்றவங்களாம் 2 கை மேலே தூக்கிடுங்க பார்க்கலாம். நல்லா தூக்கிடுங்க. சில பேர் தூக்காம இருக்கீங்க, நம்பிக்கை இல்லையா? மீட்கும் provided you have control of what is in your hand and you take a decision that you will not repeat the mistake again. ஹலோ, இருக்கீங்களா? இருக்கீங்களா இல்லையா? ஒரு இன்டர்வியூ போறீங்க, ஃபெயில் ஆறீங்க, திருப்பி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஃபெயில் ஆகக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே இன்டர்வியூ, ஒரே கிளியரன்ஸ், ஒரே ஜாப் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ என் கை மீறி சில காரியங்கள்லாம் போயிடுச்சு. போனதுக்கு காரணம் யாரு சொல்லுங்க? போறதுக்கு காரணம் யாரு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் தான். சத்தமா சொல்லுங்க, நான் தான். இப்போ இதில் ஆண்டவரை கொண்டு வரவே கூடாது. சொல்லுங்க, நான் தான். சத்தமா சொல்லுங்க, நான் தான். என்னன்னா, பிகாஸ் அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் சவர்னிட்டி, ஹி வில் ஸ்டில் ஹெல்ப் யூ. ஆனால் ஏற்கனவே பண்ண தப்பை நான் பண்ணாமல் இருந்தேன்னா, ஏற்கனவே என்னை வாட்டி வதைத்த. கவனிங்க, என்னை பாருங்க. இப்போ நான் வந்து 10 லட்ச ரூபா ஜாபில் இருக்கேன், முட்டி மோதி 20 லட்ச ரூபா ஜாபில் போகிறேன். அங்கேயும் போய் நிம்மதியாக இல்லைன்னா there is something fundamentally wrong with you. ஹலோ, இருக்கீங்களா? இருக்கீங்களா இல்லையா? அங்கேயும் போய் இன்னொரு 5 லட்ச ரூபா கூட கிடைச்சான்னா நீ 10 லட்ச ரூபா பண்ணுற அதே தப்பு தான் 20 லட்ச ரூபாவே பண்ணன்னு அர்த்தம். ஹலோ, இருக்கீங்களா? உங்கள் கைமீறி போற எல்லா காரியத்தையும் கர்த்தர் திரும்ப கொடுக்க இந்த மாதம் வல்லவராக இருக்கிறார். ஐ செட், இந்த மாதம் வல்லவராக இருக்கிறார். ஆனா, ஆர் யூ ரெடி டு ஹாவ் கண்ட்ரோல் வாட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்? ஐ செட், வாட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்? Will you pray every day? That is in your hand. Will you read the word of God every day? That is in your hand. Will you live not in the wordings திருப்பி சொல்றேன். It's not teaching your kids. Will you live an example life to your kids? Will you live an example life to your kids? Challenge பண்ணுங்க. நான்லாம் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் எங்கள் அம்மாவுடைய சேலஞ்சிங் ப்ரேயர் லைஃப். A woman that who prayed. நான் பசங்கள்ட்டலாம் சொன்னேன், காலேஜ் படிக்கிறதுலேருந்து, நான் லண்டன் போனதுலேருந்து, கம்பெனி ஆரம்பிச்சதுலேருந்து, HCL வைஸ் இருந்ததுலேருந்து, இதில் எதுலேயுமே எங்கள் அம்மா அப்பாவுடைய டைரக்ட் பங்களிப்பே கிடையாது. நானே படித்தேன், நானே போனேன் எல்லாம். ஆனால் அவங்களோட இன்டைரக்ட் பங்களிப்பு என்னன்னா, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. உன் பிள்ளை பெரிய ஆளாக வரணும்னா உன் கண்ட்ரோலில் இருக்கிறப்பே ஜெபம் பண்ண பழக்கி விட்டுரு. உன் கை மீறி போனதெல்லாம் அவரால் சாத்தியம் இயேசுவின் நாமத்தினால.
the beauty, திருப்பி சொல்லி பிடிச்ச விரும்புகிறேன். நான் வந்து I had an encounter with God maybe 3 times in my past. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது ஒன்று தான். இது வந்து ஜான் எஃப் மேக் ஆத்தர் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். ஒரு 18 வருடத்துக்கு முன்னாடி அவரோட வீடியோ நான் பார்த்தேன். அவர் வந்து ஒரு டெஸ்ட்மனி என்னை ரொம்ப சேலஞ்ச் பண்ணிச்சு. இந்த டெஸ்ட்மனி என்னன்னா, he was diagnosed of cancer stage 5, about to die. So doctor told he will live only 23 days. So இவர் வந்து பெரிய பெயினில் இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்டாராம், ஆண்டவரே, நான் நீங்கள் என்னை சுகமாக்குங்கன்னு கேட்கவே மாட்டேன். இட்ஸ் ஓகே இஃப் யூ ஹேவ் டு டை பை கேன்சர், பட் ஒன் திங் ஐ வாண்ட். அந்த ஒரு காரியம் என்னை மாற்றினுச்சு. ஐ வாண்ட் யூ டு விஸ்பர் மை நேம் இன் மை இயர்ஸ். நீங்கள் என் காதில் உங்கள் மெல்லிய சத்தத்தில் நான் கூப்பிட்றதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாராம். ஒன் டே ஹி வாஸ் லைங் இன் த பெட். யூகேலெல்லாம் வந்து இப்போ என் பேர் ஜான்சன் டேனியல் அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட் நேம் வச்சு கூப்பிட்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இனிஷியலாக தே வில் கால் மிஸ்டர் டேனியல் அப்படி தான் கூப்பிடுவாங்க. நல்லா பழகின பேர் தான் ஜான்சன் பெர்மிஷன் கேட்குறேன், கேன் ஐ கால் யூ பை ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி ஜான்சன் கூப்பிடுவாங்க. தே வில் கால் யூ பை மிஸ்டர் டேனியல் அப்படி தான் கூப்பிடுவாங்க அஃபிஷியலாக கூப்பிட்றப்ப. somebody whisper in his ears, ஜான் ஜான். இவருக்கு கேட்கல, அவர் எல்லாம் மிஸ்டர் மெக்கார்த்தர் அப்படி தான் கூப்பிடுனா ஜான் ஜான். ஃபைனலி he understood God has called his first name. The next day he was totally healed. நான் ஆண்டோட்ட ஜெபம் பண்ணேன் அன்னைக்கு 2000 வருஷம் 2000. ஃபாதர், நான் லண்டன் வந்ததெல்லாம் பெருசு இல்லை. I want you to call me by name. I got an encounter with God while I was driving my car. There was a little person sitting next to என் பக்கத்தில். அதான் biggest encounter that I had. ஒரு ஆள் என் பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. I was driving an M20 motorway. He turned and called me Johnson. That changed my life. நான் இப்போ கேட்டுட்டு இருக்கேன் திருப்பி, ஆண்டவரே இன்னொரு விஷயம், டூ இட் ஒன் மோர் டைம் லார்ட், கால் மீ மை நேம். அது வாழ்க்கையே மாற்றும். விச் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல் இஸ் வாட் மோர் இம்பார்ட்டன்ட் than what is not in control. But we worry for what is not in control and forgetting what is in control in our life. Your mobile is in your control. உங்களோட ஸ்க்ரீன் டைம் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல். Your pocket, your purse is in your control. Your account is in your control. நான் இங்கிலீஷ் சர்வீஸில் ஒரு மெசேஜ் கொடுத்து முடித்தேன். மார்க் சாப்டர் 2 குயிக்காக அப்படியே படிப்போமா? ஐ வில் டேக் 5 minutes to go through that. எல்லாம் மார்க் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்கப்பா வேகமாக. I probably will 5 minutes spend on this. I preached in English service. I have preached many times in our church earlier also. எல்லாம் படிக்கலாமா? ரெடி? 1 2 3 go. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நாகுமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு, அடுத்த வசனம் எல்லாம் படிங்க பார்க்கலாம் சத்தமா. உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். போதும், கவனிங்க எல்லாம். நான் பாருங்க, ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்குது. உங்க பைபிள்லாம் கையில் வச்சு கை வச்சு சொல்லுங்க, மிகப்பெரிய அற்புதம். அதுமா சொல்லுங்க, மிகப்பெரிய அற்புதம். எத்தனை பேர் மிகப்பெரிய அற்புதம் காத்திருக்கீங்க? கையை மேலே தூக்கி ஒரு நிமிஷம் தட்டுங்க பார்க்கலாம். நல்ல பலமா. குட். அற்புதத்துக்காக காத்திருக்கவங்களாம் இந்த அதிகாரத்திலேருந்து சில காரியத்தை கற்றுக்க போகிறோம். இதில் 2 விதமாக, ஒன்று இந்த வீடு, அப்புறம் ஒரு 4 பேர். சத்தமாக சொல்லுங்கள், வீடு 4 பேர். இதில் என்ன போட்டிருக்குன்னா, சில நாட்களுக்கு பிறகு. சில நாட்களுக்கு பிறகு
இங்கிலீஷ் எது? ஒன்ஸ் அகேன். somebody say ஒன்ஸ் அகேன். அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு வருகிறார். அவர் திருப்பி பெரும்பாக்கத்துக்கு வரார். ஆண்டவர் திருப்பி பெரும்பாக்கத்துக்கு வந்தால் யார் வீட்டுக்கு வருவார்? பெரும்பாக்கத்துக்கு வந்தால் யார் வீட்டுக்கு வருவார்? யார் வீட்டுக்கு வருவார்? சிலவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. இப்போ நான் வந்து மதுரைக்கு போகிறேன், இல்லை திருச்சிக்கு போகிறேன் அப்படின்னா நான் யார் வீட்டில் போய் தங்குவேனோ, எனக்கும் அவர்களுக்கும் நல்ல உறவு இருந்தால், சம்படிச்ச நல்ல உறவு, இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். இங்கே அந்த கப்பர்நகூமில் பல வீடு இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு வீட்டுக்கு ஆண்டவர், ஒருவேளை பீட்டர் வீடுன்னு சொல்லி சொல்கிறாங்க வேத வல்லுநர்கள். யார் வீட்டுக்கு ஆண்டவர் போகிறாருன்னா யாரோட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. சம்படிச்ச ரிலேஷன்ஷிப். கைத்துக்கு சொல்லுங்கள், ரிலேஷன்ஷிப், இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். தமிழில் என்ன இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்னா? அந்யோன்ய ஐக்கியம் வச்சுக்கலாமா? அதாவது ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் ஃபஸ்ட்டு தேவை ஆண்டவரோடு ஒரு நல்ல ஐக்கியம். சம்படிச்ச நல்ல ஐக்கியம். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவர் வீட்டில் இருக்கிற ஜனங்கள் யார் சொல்லணும்? யார் சொல்லியிருப்பா? அந்த வீட்டுக்காரங்க. அல்லேலூயா. நல்ல ஐக்கியம் மாத்திரம் முக்கியம் கிடையாது, ஆண்டவரை பற்றி சொல்லுகிற மக்களாக இருந்தால் உங்களுக்கு பிப்ரவரி மாதமே அற்புதம் நடக்க போகுது இயேசுவின் நாமத்தினால். God bless you. அடுத்தது உடனே வாசலுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். இப்போ உங்கள் வீட்டில் 50 பேர் தான், 10 பேர் தான் இருக்கலாம்னா 100 பேர் இருந்தால் என்ன ஆகும்? வீடு என்ன ஆகும்? இடமே இருக்காதுல்ல. வேற என்ன ஆகும்? நாஸ்தி ஆகும். சரியான வார்த்தை. ஆண்டவருக்காக உங்கள் வீட்டை நாஸ்தியாக ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. சிலவங்களாம் வீடை ப்ரேயர் மீட்டிங்னாலே நம்மள்ட்ட அப்படி கிடையாது. ப்ரேயர் இல்லை பிரதர், ஒரு 10 பேர் வர முடியுமா? 5 பேர். நம்ம சர்ச்சில் இருக்க கார்லாம் வாங்கி 6 மாதம் தான் புது பொண்டாட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் எடுத்து ஓட்டுவாங்க. சர்ச்சோடைய ட்ராப் அண்ட் பிக்கப்புக்கு உதவாத கார் இருக்கவே கூடாது. ஒரு அல்லையா சொல்லும்பாலாம், மொத்தம் அல்லையா சொல்லுங்க. அது XUV 700 வாங்கின புதுசில் ஜொல்லுன்னு இருந்துச்சு. இப்போ குழுன்னு இருக்கு. அல்லேலூயா. ஏதோ என் காரை சில பேர் ஓட்ட தெரியாதனால எடுக்காமல் இருக்கிறாங்க. இல்லைன்னா அதையும் போய் இடிச்சுட்டு வந்து என்கிட்டயே சொல்லுவாங்க, அண்ணா எப்படி இப்படி ஆச்சு, நீங்கள் பண்ணீங்களோ? ஆண்டவருக்காக எதையும் சகிக்க ரெடியாக இருக்கணும். அவர்களுக்கு அவர் என்ன போதித்தாராம்? கூடுறது முக்கியம் கிடையாது, கூடி கும்மி அடிக்கக்கூடாது, கூடி ஆண்டோடைய வசனத்தை போதிக்கணும். அல்லேலூயா. ஆமென். லிரிக்கெல்லாம் நீங்களே, ஐ திங்க் யூ ஹேவ் அ ப்ரேயர், ரைட்? அது நடக்குதா? ஒழுங்காக நடக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். மற்ற ஃப்ளாட்டில் இருக்கவங்களாம் உங்களை பார்த்து வியக்கணும். சோறு மட்டும் பரிமாறிக்கக்கூடாது, ஆண்டோடைய வசனத்தை பரிமாறிக்கோங்க. ஒரு அல்லே சொல்லும்பாலாம். அல்லேலூயா. 4 காரியம். 1 இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். 2வது என்ன? அவரை பற்றி தெரிவிக்கணும். 3வது ஆண்டருக்கு அதையும் சகிக்கணும். 4வது வசனத்தை போதிக்கணும். அடுத்தது படிக்கலாம். அப்போ 4 பேர், சம்படி சே 4 பேர். இந்த 4 பேரை பேர் போடலை. இந்த மிராக்களுக்கு மிக முக்கியமானது இந்த 4 பேர். கைத்திக்கு ஒரு அல்லே சொல்லும்பாலாம். அநேக நேரத்தில் நம்ம என்ன தான் சொன்னாலும் நம்ம பேரை பற்றி சொல்லவே எப்போ பார்த்தாலும் ஜர்னாஸு ரூபீனு, அப்போ நாங்களாம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. அல்லேலூயா. இப்படி கேள்வி கேட்டே பல பேர் அழிஞ்சாங்க. 4 பேர் பேரே போடல, ஆனால் இந்த அற்புதத்துக்கு மிக முக்கியமான பேர் இந்த 4 பேர். அல்லேலூயா. சத்தமா அல்லே சொல்லுங்க. என் பேரை பாஸ்டர் சொல்கிறாரோ பாஸ்டர் சொல்லலையோ, என் பேரை பாஸ்டர் கண்டுக்கிறாரோ கண்டுக்கலையோ, நான் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவருக்காக செய்வேன் நீ நினச்சினா பலருக்கு ஆசிரமாக கத்திரனை மாற்றுவார். கைத்துக்குறாலே சொல்லும்பாலாம். வீட்டுக்கு வராங்க, சம்படி வீட்டுக்கு வராங்க. வீட்டின் அது வந்து பார்த்தா பயங்கரமான கூட்டம். ஐ எம் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். ஐ வாண்ட் evangelism to share a testimony, so I'm just making it so quick. வீட்டின் மேற்கூரையை பக்கத்திலே போக முடியல, அவ்வளோ கும்பல் இருந்தாலும் அப்போ கொண்டு வந்தாச்சு. விட்டுட்டு போடான்னு பாதியில் விட்டுட்டு போகாமல் வீட்டின் மேற்கூரையை, சம்படி மேற்கூரையை, ஒருவேளை அது திறக்கிறப்ப அவங்க விழுந்து சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க ரிஸ்க் எடுத்தாங்க. பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவருக்கெல்லாம்
ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ரிஸ்க் எடுக்க போறீங்க ஆண்டவருக்கு? சிலவங்களுக்கு 8 மணிக்கு சர்ச்சுக்கு வரதே ரிஸ்காக இருக்கு. போங்கண்ணே, இந்த 2 பிள்ளைங்களை கிளப்பி கூட்டிட்டு வரத்துக்குள்ள என் புருஷன் 3வது பிள்ளையா இருக்கான். ஒரு தங்கச்சி, இன்னைக்கு தானே நீங்க தீர்க்க தரிசனமா சொல்றீங்க, ஐ ரிசீவ் இட் அப்படின்றா. அல்லேலூயா. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு எத்தனை பேர் ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கீங்க? இப்போ திடீர்னு நான் சொல்றேன், பிப்ரவரி மாதம் சம்பளத்தை முழுசாக கொடுத்துருங்க அப்படின்னா எத்தனை பேர் ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கீங்க? 1 2 3 4. சிலவங்கெல்லாம் கொஞ்சம், ஆண்டவரே இப்போ மாத்திரம் அண்ணன் என்னை பார்த்துடக்கூடாது, இந்த ரிஸ்க்கு மாத்திரம் என்கிட்ட கொண்டாந்துடாதீங்க, என்ன மனசுக்குள்ளே ஜோம் பண்ணுறீங்க. அப்படிலாம் நீ கொடுக்க வேண்டாம். சொல்கிறேன், ஒருவேளை ஆண்டவர் கேட்டால் கொடுக்க ரெடியாக இருங்க. அல்லேலூயா. இதை மல்லையா சொல்லுங்க. ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கணும். சம்பளிச்ச ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கணும். கவனிங்க, ஆண்டவர் இந்த பிணிவாதக்காரனுடைய வியாதியை பார்க்கல, இவர்கள் விசுவாசத்தை பார்த்தார். நான் சொல்லுகிறேன், உங்கள் விசுவாசத்தை பார்த்து உங்க கம்பெனியை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார். உங்க விசுவாசத்தை பார்த்து உங்க குடும்பத்தில் வியாதியே இல்லாம மாற்ற போறார். உங்கள் விசுவாசத்தை பார்த்து உங்க ஏரியாவை ஆண்டவர் ரட்சிக்க போறார். உங்க விசுவாசத்தை பார்த்து, சம்படி சார் விசுவாசத்தை பார்த்து, பக்கத்துல பசங்க விசுவாசத்தை பார்த்து. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அற்புதம் செய்ய போறார்.